வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ஸோ டாப் 5 ஃபால்ஸ் கட். ஃபால்ஸ் கட் என்னங்கிறது எப்படி சொல்கிறதுன்னா, ட்ரூ ஃபால்ஸுங்கிற மாதிரி தான். ஸோ ஃபால்ஸ் கட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பேக் ஆஃப் டெக்ஸ், அதாவது புது டெக் எடுத்தோன்னா, ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி ஸோ எல்லாம் வந்து அதோட ஆர்டர்ஸில் இருக்கும். அதோட ஆர்டர்லேயே இருக்கிற மாதிரி எப்படி ஷஃபிள் பண்ணுறதுன்னு, ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். அது வந்து நம்ம எப்படி பண்ணுறோங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும் ஸோ புது டெக்கில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பண்ணி காட்டுறேன். இந்த டுட்டோரியல் இருக்கும். ஆனால் வந்து ஒரிஜினலாக நீங்கள் ஷஃபிள் பண்ண டெக்லேயே ஃபால்ஸ் கட் பண்ணலாம். ஏன்னா ஸோ ஃபால்ஸ் கட் வந்து ஃபோர்ஸிங்க்கோ இல்லை ஒரு மேஜிக் ட்ரிக் ரிவீல் பண்ணுறதுக்கோ ஃபால்ஸ் கட் யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கான டுட்டோரியல் ஃபால்ஸ் கட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபால்ஸ் கட் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இப்படி பிடிக்க போகிறீங்க, பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன டேப், அப்புறம் இது கீழே. ஸோ இது என்னன்னா, இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸோ ஸ்பெக்டேட்டர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அவங்க கையில் ஒரு டெக் கொடுத்துட்டு நீங்கள் பண்ண சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி அது வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஸோ டெக் மாறும். ஆனால் நம்ம அதை பண்ணாமல் மேலேருந்து கொஞ்சம் இதை கட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட்டில் இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்த வச்சு ஒரு சின்ன டேப் பண்ணிவிட்டு இதை கீழே வச்சுட்டு இதை தூக்கி இது மேலே வச்சுருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணும்போது எது பாட்டம் எது வந்து டாப்னு வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஸோ இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஸோ கார்டு வந்து ரீகெயின்ஸ் டு த ஒரிஜினல் பொசிஷன். ஸோ அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த கார்டும் மூவ் ஆகிருக்காது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் கட். ஸோ இப்போ ரெண்டாவது பார்க்க போகிற ஃபால்ஸ் கட் என்னென்னா, ஸோ சிம்பிள். ரெண்டாவது பார்க்க போகிற ஃபால்ஸ் கட்டும் சிம்பிள் தான். இது எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 பைல் பிரிப்பீங்க. 3 பைல் பிரித்து இதை ஷஃபிள் பண்ணி வைப்பீங்க. ஷஃபிள் பண்ணாலும் இந்த பொசிஷன் ரீகெயின்ஸ் ஆகிடும். ஸோ சேம் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். இதோட மெத்தட் என்னென்னா, நீங்கள் இங்கேருந்து ஒரு பாதிக்கும் அதிகமான பைல் எடுக்கணும். ஸோ பாதிக்கு அதிகமாக இங்கே 1/4 பைல் இங்கே இருக்கும். ஸோ பேக்கி இங்கே இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து ஸோ ஒரு கேப் கொஞ்சம் தள்ளி, அதாவது இன்னொரு பைல் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப், அப்புறம் இங்கே வச்சுட்டு நீங்கள் இதை இப்படி எடுத்து இங்கே வச்சிடுறீங்க. ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது இப்படி வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ இதோட நான் அதை உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து கீழே இருக்கிறது 5 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்குது, மேலே 6 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஆஃப் கிளப்ஸ். ஸோ 9 ஆஃப் கிளப்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கிளப்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே 5 ஆஃப் கிளப்ஸ், மேலே 6 ஆஃப் கிளப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பொசிஷன், அதாவது இப்படி எடுக்க போகிறோம். 6 ஆஃப் கிளப்ஸ் 6 ஆஃப் ஹார்ட்ஸோடு எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து நான் 6 ஆஃப் ஹார்ட்ஸை இங்கே வச்சிடுறேன். இங்கே வச்சிட்டேன்னா இங்கே இருக்கிறது 9 ஆஃப் கிளப்ஸ் இருக்கும். இது கீழே 10 ஆஃப் கிளப்ஸ். ஸோ இதை நான் இங்கே வச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பையில தூக்கி நான் இங்கே போடுறேன். ஸோ அதாவது இது ரொட்டேட்டில் இருக்கும்போது 5 ஆஃப் ஹார்ட்ஸ், ஸோ இங்கே 6 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது இப்படி மேட்ச் ஆகிடும். இப்போ இங்கே மேலே 9 ஆஃப் கிளப்ஸ். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி வச்சிடுறேன். கீழே 10 ஆஃப் கிளப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதோட மேட்ச் ஆகிடும். ஸோ பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். நீங்கள் ஒரு புது டெக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் இங்கே ஒரு கட், அப்புறம் 1, இங்கே 2, மறுபடியும் இது 3. இந்த பொசிஷன், அதாவது உங்கள் லெஃப்ட்லேருந்து இது 1 அண்ட் ஜஸ்ட் 2 பண்ணிட்டீங்கன்னா இந்த பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் ஃபால்ஸ் கட். ஸோ இப்போ மூணாவது பார்க்க போகிறது கொஞ்சம் ஷஃபிளோட கலந்து இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு, அதாவது உங்கள் ரைட்டில் இந்த 3 ஃபிங்கர் மேலே கீழே தம். இப்போ உங்களோட இண்டெக்ஸை வச்சு நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு உங்கள் லெஃப்ட்டு இண்டெக்ஸ் தம்மால் பிடிச்சிக்கோங்க. தம்மால் பிடிச்சிட்டு இந்த ஒரு பையில் மறுபடியும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த பையில் கீழே கொண்டு வந்துட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு இதை மேலே இதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ஸோ மறுபடியும் அதே பைல் அப்படியே, அதாவது பைல்ஸ்லாம் கரெக்டாக செட் ஆகி அது ஒரு அதே பொசிஷன் ரீகெயின் டு த ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இதோட இது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிக்கிறீங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் பிடிக்கும்போது இதோட பாட்டம் கார்டு பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் கிளப்ஸ். இதோட பாட்டம் கார்டு 8 ஆஃப் கிளப்ஸ். ஸோ நீங்கள் இந்த 8 ஆஃப் கிளப்ஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே பிடிக்கிறீங்க. இங்கே பிடிச்சிட்டு இங்கே இருக்க 7 ஆஃப் கிளப்ஸ் நீங்கள் இங்கே பிடிச்சிட்டு மறுபடியும் இதை பிரேக் பண்ணும்போது இதை வந்து உங்களோட இண்டெக்ஸுக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் நடுவில் பிடிச்சிட்டு இப்படி கீழே வந்து இதை பிடிக்கிறீங்க. ஸோ அட் பாட்டம் இங்கே 8 ஆஃப் கிளப்ஸை நீங்கள் மறுபடியும் ரைட்டில் எடுத்துடுறீங்க.
ஸோ ரைட்டில் எடுத்துட்டிங்கன்னா இதோட பாட்டம் கார்டு 4 ஆஃப் ஹார்ட்ஸ், இதோட டாப் கார்டு வந்து 3 ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 3 ஆஃப் ஹார்ட்ஸ் மேலே இதை வச்சுட்டு இப்போ இதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த மறுபடியும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ நாலாவதாக பார்க்க போகிற ஃபால்ஸ் ஷஃபில் என்னென்னா ரிஃபிள் ஃபால்ஸ் கட். ஸோ ரிஃபிள்ஸ் ஃபால்ஸ் கட் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா ரிஃபிள்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிஃபில்லிங் வந்து இதுதான். ஸோ ஒரு கார்டுக்கு மேலே ஒரு கார்டு. ஸோ இது மாதிரி தான் ரிஃபில் பண்ணணும். ஸோ ரிஃபில் பண்ணி பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஃபில் பண்ணி பழகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ ரிஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரிஃபில் பண்ணிவிட்டு கையை எடுத்துடுங்க. கையை எடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த கார்டோட ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதை ஃப்ரீ பண்ணணும் மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பொசிஷன் இருக்கும்போது இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸோ இது பார்க்க ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ இந்த வி ஷேப்பை நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் இந்த ஃப்ரீயாக பிடிச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே புஷ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வி இதுக்குள்ளே இன்டர் க்ராஸ் ஆகி ஸோ வெளில வந்துடும். இந்த மாதிரி எக்ஸா மாறிடும். ஸோ எக்ஸா மாறினோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி எக்ஸா மாறினோடனே இப்போ உங்கள் லெஃப்டால் இந்த பீஸை பிடிச்சிக்கோங்க. இங்கே உள்ள எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும். இங்கே உங்கள் ரைட்டால் இந்த சைடு உள்ள எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி இப்படி இழுத்திங்கன்னா ஸோ பொசிஷன் அந்த கார்டெல்லாம் அதே பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்படி அதே பொசிஷனில் இருக்கும். ஸோ ஜேகேகே இந்த இது மாதிரி எல்லாம் இருக்கும் 10 9. ஸோ இதே பொசிஷனில் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் ரிஃபில் ஷஃபில். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வரும். எதுக்குன்னா ஸோ இந்த மூவ் கொஞ்சம் கஷ்டம். அதாவது நீங்கள் வந்து இப்படி ரிஃபில் பண்ணுறீங்க. ரிஃபில் பண்ணுறது கூட ஈஸி. நீங்கள் கொஞ்சம் பிளாஸ்டிக் கார்டில் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ பிளாஸ்டிக் கார்டுங்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிளாஸ்டிக் கார்டு சொன்ன மாதிரி இந்த ஒரு கார்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் பிளாஸ்டிக் கார்டு யூஸ் ஆகும் நல்லா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிஃபில் பண்ணி பிளாஸ்டிக் கார்டில் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நான் இப்போ பிளாஸ்டிக் கார்டில் பண்ணல. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லோவாக வி அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்களோட சின்ன புஷ், அதாவது கொஞ்சம் இதாக புஷ் பண்ணிங்கன்னா போதும். அதாவது ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு புஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஸோ கார்டு உள்ளே போகிறது கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பிடிக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக ஜஸ்ட் இப்படி உள்ளே தள்ளிங்கன்னா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி வெளில வந்துடும். வெளில வந்தோடனே நீங்கள் லெஃப்ட் ரைட் மாற்றிட்டு நீங்கள் இதே பொசிஷனில் கூட அப்படியே வெளில எடுத்துடலாம். ஸோ நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. நான் உங்களுக்காக எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அதே பொசிஷன் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் இதை தைரியமாக பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபால்ஸ் கட் வேணாலும் இதை அப்படி பண்ணலாம். ஸோ அதே பொசிஷன் தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சாவதாக பார்க்க போகிற ஃபால்ஸ் கட் என்னென்னா ஸோ இது வந்து ஒரு ஷஃபில் கட். ஸோ ஷஃபில் கட் எப்படி இருக்குன்னா இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸோ இப்படி இருக்காது. ஸோ இதோட ஷஃபில் கட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 அப்புறம் நீங்கள் இந்த கையால் இதை கிராப் பண்ணி இதை ஜஸ்ட் இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சிம்லர் டு அந்த நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஷஃபில் கட்டுக்கே தான். பட் ஆனால் வந்து நீங்கள் இங்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் 1 அப்புறம் இதை கிராப் பண்ணி இதை விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அது வந்து ஒரு ரியல் கட் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த ஆர்டர் வந்து மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த ஆர்டர் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். அது எப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ இதுதான் ஸ்டாட்டில் கிரிப். இதே மாதிரி பிடிச்சிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் இப்படி பிடிக்கும். ஸோ இப்படி பிடிக்கும்போது நீங்கள் ஒரு இசட் ஷேப் வந்து ரெடி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் இங்கே தாங்கிக்கும். அதே மாதிரி இங்கே தம்மு வந்து 2 பேக்கெட்டை பிடிச்சிக்கும். 2 பேக் பிடிச்சோடனே உங்களோட பிங்கி அதாவது உங்கள் சுண்டு விரல் வந்து இப்போ இந்த பேக் பிடிச்சிடும். இந்த பேக் பிடிச்சோடனே உங்களோட தம் இதை பிடிச்சிக்கும். இதை பிடிச்சோடனே நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களோட மோதிர விரலில் ஒரு grip வச்சுக்கணும் க்ளோஸ் பண்ணும்போது. ஏன்னா மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கரை நீங்கள் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுறப்ப ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் ஹார்ட்ஸ், இங்கே வந்து 8 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த கையால் நீங்கள் வந்து இதை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து இப்படி பிடிக்கிறீங்கள. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் நான் வந்து ஸோ ஆக்சுவலி இப்படி த்ரோ பண்ணுவேன் நான். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ண 1 அப்புறம் 2 3 and 4 இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் பண்ணுறேன் 1 இங்கே கொஞ்சம் கார்டு 1
Z grip. அப்புறம் பிங்கியால் உங்களோட மிடில் பேக்கை பிடிக்கிறீங்க. மிடில் பேக்கை பிடிச்சிட்டு இந்த வந்து உங்கள் லெஃப்ட் தம்மால் பிடிச்சிட்டு இங்கே ஒரு பிரேக் வச்சுக்கிறீங்க. பிரேக் வச்சோன்னே உங்களோட மிடில் ஃபிங்கரை இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஓப்பன் வந்த பிறகு இதை ஜஸ்ட்டு நான் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் த்ரோ பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இது முடியலைன்னா இது நீங்கள் த்ரோ பண்ணவோ ட்விஸ்ட் பண்ண முடியலைன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இது ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதே கார்டு தான் இங்கே மெயின்டைன் ஆக போகுது. அது எப்படின்னா 1 நீங்கள் அதே பொசிஷன், நீங்கள் 2 இதை பிடிக்கிறீங்க, இதை ஓப்பன் பண்ணுறீங்க, இது மேலே வைக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இதான் இது இன்றைக்கான வீடியோ. ஸோ இதுதான் டாப் 5 ஃபால்ஸ் கட். ஸோ இதை ஃபால்ஸ் கட் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் டெக்கில் தான் பண்ணுமா கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து அதை எப்படி பண்ணுறேன், எதுக்காக ஃபால்ஸ் கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் சர்டன் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்பெக்டேட்டர்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு கார்டு எடுக்க சொல்கிறேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்பெக்டேட்டர் ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ஸோ பார்த்துக்க சொல்கிறீங்க. ஸோ பார்த்துக்க சொன்ன உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த கார்டை டாப்பில் வைக்கிறீங்க. ஸோ அதை நான் ஓப்பனில் வச்சு பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் டாப்பில் வைக்கிறீங்க. இப்போ இந்த கார்டு வந்து நம்ம மறுபடியும் எடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிள்ஸோ வரையவோ எதுவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி பிக்சர் கார்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிக்சர் கார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கார்டு எடுக்க சொல்லலாம். நீங்கள் தலைகீழாக கூட வச்சிடலாம். ஸோ பிக்சர் வந்து இப்படி இருக்குன்னா நீங்கள் இப்படி வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அது வந்து மேட்ரு கிடையாது, அது ஜஸ்ட் எல்லாேருக்கும் தெரியும். இப்போ இந்த கார்டை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஷஃபிள் பண்ணும்போது நீங்கள் அதை ரீகைன் டு ஒரிஜினல் பொசிஷன். நீங்கள் அதை பண்ணும்போது இந்த கார்டு இங்கே தான் இருக்குது, மேலேயே தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த கார்டு இங்கே தான் இருக்குது. நீங்கள் இது எவ்வளோ கட் வேணால் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி எவ்வளோ கட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொசிஷன் இங்கே மாறினாலும் உங்களோட டாப்போட பொசிஷன் இதே தான் இருக்கும். நீங்கள் அதை ஒரு தடவை 2 தடவை ஸோ நிறையா தடவை பண்ணலாம். ஸோ பண்ண எல்லா ஷஃபிள்லையும் பண்ணலாம். நான் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். இங்கே இது ஃபஸ்ட் ஷஃபிள். ஸோ ஃபஸ்ட் ஷஃபிள் இது இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நான் க்ரியேட் பண்ண அட்வான்ஸ் வெர்ஷன் இதுதான். ஸோ இதை கொஞ்சம் பெரிய ஷஃபிளாக போகும். ஸோ பெரிய ஷஃபிளாக போனாலும் அந்த பொசிஷன் இங்கே டாப்பில் தான் இருக்கும். ஸோ இது வந்து டாப் 5 நான் போடுறேன். நாளைக்கு வீடியோ இன்றைக்கே நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ பெருசாக போகும். இதோட பார்ட் 2 கூட சொல்லலாம். இந்த அட்வான்ஸ் வெர்ஷன் நான் க்ரியேட் பண்ண இந்த ஷஃபிளிங் வெர்ஷன் வந்து நாளைக்கான வீடியோவில் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அங்கே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அங்கே நான் நிறைய ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். அங்கே உங்களுக்கு எதாவது ரீல்ஸில் உள்ள மேஜிக் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். அதேமாதிரி கீழே மை ஷாப்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அது என் மேஜிக் ஷாப் தான். நீங்கள் அங்கே மேஜிக் டவுன்லோட் ப்ளஸ் மேஜிக் எக்ஸசைஸ் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்ஸ்.